ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் ஒர்க்ஸ் அண்ட் டெக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டிலே ஆகும், வராது. அதனால நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனே நீங்க பார்க்க முடியாது. அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்றோம். ஸோ இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிட்டு ஒரு பெல் ஐக்கான் உடனே காமிக்கும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா கதைகளுடைய நாவல்களுடைய நோட்டிஃபிகேஷனும் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்துடும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி அது கதையில கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கதையை பார்த்துட்டு, அதாவது கேட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை சிவசங்கரி அவர்கள் எழுதிய நாவல் காத்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு குடும்ப நாவல். ஸோ சிவசங்கர் அவர்கள் எழுதின முதல் நாவல் நம்ம சேனல் இப்போ தான் போடுறோம். இன்னும் அவங்க எழுதின ஒரு சிறுகதை கூட நம்ம சேனல் இன்னும் கொடுக்கல. ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் சரியாக நமக்கு டைம் கிடைக்காம இருந்தது. ஸோ இப்போ அது டைம் வந்துருச்சு. ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா காத்திருக்கிறேன், சிவசங்கர் அவர்கள் எழுதிய நாவல். கேட்கலாமா? காத்திருக்கிறேன் டைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அட்ராக்ஷனா, சென்டிமெண்ட் ஓரியன்டா இருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். ரொம்ப யதார்த்தமாக மனசுக்கு டச்சிங்கா இருக்கக்கூடிய மாதிரி கதையும் இருக்கும்னு நாம் எதிர்பார்க்கலாம். கதைக்குள்ள போகலாம். ஸோ இந்த நாவலுக்கு சிவசங்கரி அவர்களே ஒரு முன்னுரை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த முன்னுரையை படிச்சுட்டு அதை நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள போலாம். உண்மையான காதல் என்பது ஜாதி மதம் பார்த்து வருவது இல்லை. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில், ஏதோ ஒரு சூழலில் இரண்டு மனங்கள் ஒன்றின்பால் ஒன்று ஈர்க்கப்படுவது நடக்கும். ஆனால் இப்படி ஈர்க்கப்படும் எல்லா காதலுக்கும் நல்ல முடிவு கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். சற்றும் எதிர்பாராமல் ஒரு நட்பு காதலாக மலர இடம் கொடுக்கும் 49 வயது கர்னலும் 21 வயது சீதாவும் இந்த கதையின் முக்கிய கதாபாத்திரங்கள். இவர்களுக்குள் காதல் எப்படி மலர்ந்தது, அது இறுதியில் என்னவாயிற்று என்பதை உணர்ச்சி பூர்வமாக சொல்கிறது காத்திருக்கிறேன் கதை. அன்புடன் சிவசங்கரி. இப்ப நாவலுக்குள்ள போலாம். அத்தியாயம் 1. அன்றளர்ந்த பனி தங்கிய மென்மையான மலர், சாம்பிராணியிலிருந்து எழும் மெல்லிய வாசமிகு புகை, காற்றில் துள்ளி விரையும் வெள்ளை மேகம், இவை அனைத்தையும் ஒருங்கே நம் நினைவுக்கு கொணர்பவள்தான் சீதா. அவள் பெயரை சொல்ல சொல்ல நம் நாவெல்லாம் இனிக்கும். சீதாவுக்கு மறுபெயர்கள் மென்மை, இனிமை இவைகள்தான். சென்னை பெரும் பணக்காரர்களில் ஒருவராக திகழ்ந்த அட்வொகேட் ராமச்சந்திர ஐயரின் ஒரே புதல்வியாக இருந்த போதிலும் அதிர்ந்து பேசியோ அல்லது உறக்க சிரித்தோ இன்று வரை ஒருவருமே கேட்டது கிடையாது, பார்த்ததும் கிடையாது. இந்த அடக்கத்தை குறிப்பறிந்துதான் பெரியவர்கள் அவளுக்கு சீதா என்று பெயரிட்டிருப்பார்களோ? மென்மையானவள் என்பதை கொண்டு சீதாவின் உருவ அமைப்பை தவறாக எண்ண வேண்டாம். சீதாவின் உயரம் 5 அடி 5 அங்குலம். அதற்கேற்ற பருமன். பூசினார் போல என்று சொல்வார்கள் பாருங்கள், அப்படித்தான். சந்தனக்கட்டை போல இருப்பாள் என்றோ, தந்த கை கால்கள் என்றோ நான் சொல்ல தயாராக இல்லை. மாநிறம் என்றாலும் கண்கள், புருவம், நாசி, உதடுகள், கன்னக்கதுப்புகள், கை கால் விரல்கள் ஒவ்வொன்றும் செதுக்கி விட்டார் போல இருக்கும். ஒரு அழகான சிலை போல. இவை அனைத்துடன் அவளுக்கே இயல்பான நளினமும் இருக்கவே சீதா எல்லோரிடத்திலும் தனிப்பட்டு விளங்கினாள். ஆச்சார குடும்பத்திலே பிறந்தவளை 16ஆம் வயதிலேயே திருமணம் என்ற பந்தத்தில் புகுத்தினார்கள் அவள் பெற்றோர்கள். ஒரே பெண்ணல்லவா, சீக்கிரமே மணக்கோலத்தில் பார்க்க வேண்டும் என்ற துடிப்பு அவர்களுக்கு. அப்போது சீதா பள்ளிக்கூடத்தில் +2 முடித்திருந்தாள். திருமணமான 7வது நாள் இன்னும் புகுந்த வீட்டில் கிரகப்பிரவேசம் கூட ஆகவில்லை. அவளுடைய கணவன் நண்பர்களுடன் சமுத்திரத்தில் குளிக்க போனவன் போயே விட்டான். அத்துடன் முடிந்தது சீதாவின் மன வாழ்க்கை. ஒன்றுமே நடக்காதது போல அவளும் கல்லூரியில் மேலே படித்தாள். ஆனால் அவளுடைய வெறுமை கோலத்தை காண சகிக்காத பெற்றோர் மறு ஆண்டுக்குள் ஒருவர் பின் ஒருவராக மாண்டு போனார்கள். பணத்துக்கு பஞ்சமில்லையே. கல்லூரியில் பிஎஸ்சி படிப்பை முடித்த சீதா இப்போது 1 வருஷமாக சென்னை நகரத்துக்கு சற்று ஒதுக்குப்புறமான இடத்தில் தன் அத்தையுடன் அமைதியாக வாழ்க்கையை நடத்த முயற்சிக்கிறாள். இராணுவத்தில் 25 வருடங்களாக பழகி பழகி படிந்துவிட்ட பழக்க வழக்கங்கள்,
படைக்கு கட்டளை இட்டு இட்டு கட்டையாகி போன குரல், சற்றே உலர்ந்த சிரிப்பு, முறுக்கிவிடப்பட்ட மீசை, வயசு 49 காட்ட ஆசைப்படும் சில நரைமுடிகள், பயிற்சியால் உரமேறிய உடற்கட்டு, கூர்மையான கண்கள், இவை அனைத்துக்கும் ஓர் உருவம் கொடுத்தால் அதுதான் லெப்டினன்ட் கர்னல் ராஜசேகரன். கொடைக்கானல் உருளைக்கிழங்கு மொத்த வியாபாரியின் மகன். சிறு வயதிலேயே இராணுவத்தில் சேர்ந்து படிப்படியாக உயர்ந்தவர். அவரை பற்றி ஒரே வரியில் சொல்ல வேண்டுமென்றால் நல்ல இதயம் படைத்த அறிவாளி என்று கூற. பலரிடம் இருக்கும் சில பலவீனங்கள் இவரிடமும் இருக்கலாம். ஆயினும் அவை இவருடைய உண்மையான மனதுக்கு எதிரே மாயமாய் மறைந்து விடுகின்றன. பாகிஸ்தான் யுத்தத்தின் போது திறமையாக தன் படைகளை நடத்தி சென்று வெகுவாக எல்லோராலும் பாராட்ட பெற்றவர். அந்த சமயம் நேரடி குண்டுவீச்சு ஒன்றில் சிக்குண்டு உடல் நலத்தை இழந்து இவரது இருதயம் பலவீனம் அடைந்துள்ளது, அவர் ஓரளவு அமைதியான வாழ்க்கையை நடத்துவது நலம் என்று டாக்டர்களால் முத்திரையிடப்பட்டு விடவே வலியச் சென்று இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்று தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். சென்னையில் இருந்து கொண்டு வியாபாரத்தை கவனிக்க நினைக்கும் நம் கர்னல், அப்படித்தான் இனி அவரை அழைக்கப் போகிறோம் கதை முழுவதும். சீதாவின் வீட்டுக்கு எதிராக அமைந்திருக்கும் தன் சொந்த பங்களாவில் குடியேறுகிறார். மொட்டு மலராகும் முன்பே பறிக்கப்பட்டு விட்ட அக்கிரமத்தை காண சகிக்காமல் ஒருவர் பின் ஒருவராக தமையனும் அண்ணியும் சென்று விட்ட பின்பு தன் உலகமே சீதாதான் என்ற உறுதியோடு கடந்த 5 ஆண்டு காலமாக அவளை கண்ணின் மணியாக காத்து வருபவர் சீதாவின் அத்தை. மலித்த தலை, வெள்ளை புடவை, உத்திராட்ச மாலை, பட்டை பட்டையாக நெற்றியில் விபூதி இத்தியாதி. இப்படி காட்சி அளித்தாலும் மிக பரந்த நோக்கமும் உள்ளமும் கொண்டவர் அத்தை. இவர்கள்தான் இந்த கதையை முழுக்க முழுக்க ஆக்கிரமித்துக் கொள்ள போகும் 3 கதாபாத்திரங்கள். நடுநடுவில் மற்றும் சிலர் வரலாம். ஆனால் அவர்கள் எல்லாம் நம் நினைவில் தங்க வேண்டியவர்கள் அல்ல. அதனால் அவர்களை விட்டு தள்ளுவோம். இனி கதையை படிக்க ஆரம்பியுங்கள், கேட்க ஆரம்பியுங்கள். பொறுக்களித்து படுத்திருந்த சீதாவுக்கு உறக்கம் வரவில்லை. திறந்திருந்த ஜன்னல் வழியாக அறைக்குள் நுழைந்த நிலாவின் கதிர்கள் முகத்தில் விழுந்து அந்த இருட்டிலும் அவளுடைய கண்களை பளபளவென்று மின்னச் செய்தன. 4 நாளைக்கு முன்னால் லாரி லாரியாக எதிர் பங்களாவுக்கு சாமான்கள் வந்ததை அவளும் பார்த்தாள். நேற்று பேச்சு வாக்கில் அவர்களுடைய தோட்டக்காரன் அத்தையிடம், பெரியம்மா, எதிர் வீட்டுல இன்னைக்கு ஏதோ சாமான நகர்த்தணும்னு உதவிக்கு கூப்பிட்டாங்க, அங்க போயிருந்தேன். இராணுவத்துல பெரிய அதிகாரியா இருந்தவராம். அம்மாடி, எத்தனை புஸ்தகங்க, அலமாரியா இருக்கு, ரொம்ப படிச்ச பெரியவர் போல இருக்கு என்று சொல்லிக் கொண்டிருந்ததையும் கேட்டாள். இன்று அத்தையே அவளிடம் வந்து, என்னம்மா சீதா, எதிர் வீட்டு பெரியவர் கூட ஒருத்தருமே துணைக்கு இல்லையாமே, பாவம், ஏதாவது உதவி வேணுமான்னு நீ போய் மரியாதைக்காவது கேட்டுட்டு வரியா என்ற போது சீதாவுக்கு போக வேண்டும் என்ற ஆசையுடன் முன்பின் தெரியாதவருடன் எப்படி போய் பேசுவது என்று தயக்கமாகவும் இருந்தது. ஆனால் தோட்டக்காரன் சொன்ன அலமாரி நிறைய புஸ்தகங்கள் அவள் கண்ணெதிரே வந்து வா வா என அழைக்கவும் அன்று மாலை எதிர் பங்களாவுக்கு சென்றாள். 50 வருஷங்களுக்கு முன்னால் கட்டிய வீடாக இருக்குமோ என்னவோ. பெரிய சுவருடன் இணைக்கப்பட்ட 2 பிரம்மாண்ட கேட்டுகள். அங்கிருந்து பார்த்தால் தூரத்தில் கம்பீரமாக தெரியும் பங்களா. நடுநடுவே இருந்த மரங்களிடையே மறைந்தும் மறையாமலும் தெரிந்தது. மெல்ல தயங்கி தயங்கி உள்ளே நுழைந்தவளை காற்றில் மிதந்து வந்த இனிமையான பியானோவின் ஒளிதான் வரவேற்றது. பறந்து கிடந்த வராந்தாவில் ஏறி வரவேற்பறையில் நுழைந்த சீதாவுக்கு பெரிதான அந்த அறையின் அலங்காரமே தனித்தன்மை வாய்ந்ததாக தோன்றியது. எதிலுமே ஒரு கம்பீரம் கலந்திருப்பது அவளுக்கு புரிந்தது. சுவரில் மாட்டப்பட்டிருக்கும் பல வகை துப்பாக்கிகள், தரையில் விரிக்கப்பட்டிருக்கும் புலித்தோல், சௌகரியமாக அமர்வதற்கென இருந்த சோஃபாக்கள், ஏன் ஒரு பக்கமாக இருந்த பியானோவுக்கு எதிரில் அமர்ந்து சீதாவுக்கு முதுகை காட்டிக் கொண்டிருந்த கர்னல், எல்லாவற்றிலுமே ஒரு கம்பீரம் இருந்ததை உணர்ந்தாள். இப்போது இங்கே வீட்டில் இரவு உறக்கம் வராமல் புரண்டு கொண்டிருக்கும் சீதாவுக்கு லேசாக சிரிப்பு வந்தது. கர்னல் எழுந்து அவள் அருகில் வந்து நின்றதும் அவருடைய ஆஜானுபாகவான தோற்றத்தின் முன் சுண்டெலி போல தான் நின்றதை நினைத்ததும், என்னோட பேரு சீதா, உங்க எதிர் வீட்டுல இருக்கேன், ஏதாவது உதவி வேண்டுமா என்று என் அத்தை கேட்டுக்கிட்டு வர சொன்னாங்க என்று நிதானமாக மெதுவாக சீதா கேட்டதும் பதிலே சொல்லாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தார் கர்னல். பிறகு ஒரு பக்கமாக உதட்டை கோணிக்கொண்டு சிரித்தவாறே, மை காட்,
மை காட், இப்படி மென்மையாக கூட ஒரு பெண்ணால பேச முடியுமா என்று அவளை கேட்டார். அவர் சிரித்த விதம், பேசிய தோரணை எல்லாமே சீதாவுக்கு நிரம்ப பிடித்திருந்தன. இப்படித்தான் ஆரம்பித்தது அவர்களுடைய முதல் சம்பாஷணை. ஆனால் பேசிய அரை மணிக்குள் இருவரும் ஒருவருக்கொருவர் சகஜமாக பேச முற்பட்டு விட்டார்கள் என்றே சொல்ல வேண்டும். கர்னலுக்கு வேண்டுமானால் இது கைவந்த கலையாக இருக்கலாம். ஆனால் சீதாவுக்கு புதிதுதானே. இது என்ன புதிய உறவு? ஏன் இப்படி இவரிடம் பழக ஆசை உண்டாகிறது? அவருடைய வயதினாலா, இல்லை அறிவினாலா? யோசித்துக் கொண்டே இருந்த சீதா எப்போது உறங்கி போனாள் என்பது அவளுக்கே தெரியாது. மறுநாள் விடியற்காலை அத்தையுடன் தோட்டத்தில் பூ பறித்துக் கொண்டிருந்தவள், குட் மார்னிங் சீதா என்று அதிகாரமாக யாரோ பழகியவர் போல அழைத்ததை கேட்டு திரும்பினாள். கர்னல் தான். காலை வாக்கிங் போகும் பழக்கம் உண்டு போலிருக்கிறது. கையில் ஒரு சின்ன கைத்தடி, அதே கோணல் புன்னகை, கம்பீரம். அத்தை பக்கம் திரும்பி, இவர்தான் என்னோட அத்தை என்று சீதா ஆரம்பிக்கும் முன், வணக்கம் பெரியம்மா, நான் உங்க எதிர் வீட்டுக்காரன் என்று தன்னைத்தானே அறிமுகம் செய்து கொண்டார் கர்னல். உள்ள வந்து காபி சாப்பிட்டுட்டு போகலாமே என்று அத்தை அழைத்தார். இல்ல பெரியம்மா, நான் குளிக்காம எதுவுமே சாப்பிடுறதில்ல, பிறகு வருகிறேனே என்று பதில் கூறியவாறே நகர்ந்த கர்னல் ஏதோ ஞாபகம் வந்தவர் போல 2 அடி சென்று திரும்பி, புஸ்தகத்தை பார்க்க வேண்டும்னு சொன்னீங்களே சீதா, இன்று பிற்பகலில் வாருங்களேன், நான் காத்து கொண்டிருப்பேன் என்று சொல்லிவிட்டு அவளது பதிலை கூட எதிர்பார்க்காமல் மடமடவென சென்று விட்டார். அன்று பிற்பகல் சீதா சொன்னபடி அங்கு சென்றாள். சீதா கர்னல் நட்பு இந்த மாதிரி அழகாக ஆரம்பித்தது. ஆண்வாடையே இல்லாமல் வளர்ந்திருந்த சீதாவுக்கு அவருடைய அறிவு, பேச்சு, பழக்கங்கள் எல்லாமே புதிதாக இருந்தன. பல பெண்கள் வாடைப்பட்டு பழகி இருந்த கர்னலுக்கோ பெண்மையே உருவான சீதா மிக மிக புதிதாக தெரிந்தாள். கர்னலுடைய அறிவுக்கு படித்து படித்து சேர்த்தது மட்டுமல்லாமல் அனுபவப்பட்டு வளர்ந்திருந்த அறிவுக்கு பிறவியிலேயே இருந்த சீதாவின் புத்திசாலித்தனம் சரியான இணையாக அமைந்தது. அன்று தீபாவளி பண்டிகை. கர்னலை தங்கள் வீட்டுக்கு மதிய உணவுக்கு அழைத்திருந்தார்கள் அத்தையும் சீதாவும். சாப்பிட்டுக் கொண்டே இருந்த கர்னல் என்ன நினைத்து கொண்டாரோ தெரியவில்லை. பெரியம்மா, நான் உண்மையாக சொல்றேன், ராணுவத்தை விடுவதற்கு முன்னால கனவுலையும் நான் நினைக்கல எனக்கு இப்படி சிறந்த நண்பர்கள் கிடைப்பார்கள் என்று. நான் இங்கு குடியேறி 1 மாச காலம் கூட ஆகவில்லை. அதற்குள் நம்மிடையே உருவாகி இருக்கும் இந்த பந்தத்தை பார்த்தீர்களா என்று பேசிக்கொண்டே போன கர்னல் குரல் சற்றே கம்மியது. சீதாவை ஒரு நாளைக்கு பார்க்கலன்னா எனக்கு பொழுது கழிந்த மாதிரியே தோண மாட்டேங்குது. ஒருவருமே இல்லாத அனாதை நான் என்று நினைத்திருந்தேன். ஆனால் ஆனால் நீங்களும், முக்கியமாக சீதாவும் அந்த குறையை நிவர்த்தி செய்து விட்டீர்கள் என சொன்னபோது சீதாவுக்கு புரிந்தது அவர் உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறார் என்று. மௌனமாக அமர்ந்து கொண்டு லேசாக தலையை ஆட்டினாள் சீதா. கர்னல் சொல்வதை தான் மனப்பூர்வமாக ஆமோதிப்பது போல. அவளுக்கும் ஏன் இந்த உறவு என்று நிச்சயமாக புரியவில்லைதான். கர்னலுக்கு வயசு 49, சீதாவுக்கோ 21. அவர் இவளில் தன் மகளை காண்கிறாரா, தனது மனைவியையா, அல்லது சிநேகிதியையா? அதே போல சீதாவும் கர்னலில் யாரை காண்கிறாள்? இது அவர்களுக்கே தெரியவில்லை, புரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு நாள் கர்னலின் வீட்டுக்கு போன சீதா அங்கு புதிதாக ஒரு ஓவியம் இருப்பதை பார்த்தாள். அதை ஊன்றி கவனித்துவிட்டு, இது ராஜராஜவர்மாவின் ஓவியம்தானே என்று தயங்கிக் கொண்டே கேட்டதும் அவருக்கு பெருமை தாங்கவில்லை. ஓ சீதா, எப்படி கண்டுபிடித்தாய்? இதை எல்லோரும் ராஜா ரவிவர்மனுடைய ஓவியம் என்றே நினைக்கிறார்கள், நீ மட்டும் எப்படி? அவருக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. என்ன கர்னல், இதை போய் பெரிது பண்ணுகிறீர்களே? ராஜா ரவிவர்மா, ராஜராஜவர்மா இருவரை பற்றியும் அவர்களுடைய ஓவியங்களை பற்றியும் எத்தனை புஸ்தகங்கள் இருக்கின்றன. அரச வம்சத்தில் தோன்றிய இந்த 2 சகோதரர்கள் புகழ் எனக்கு மட்டுமல்ல, எத்தனையோ பேருக்கு தெரியுமே என்று அவள் பதிலுக்கு சிரித்துக்கொண்டே சொன்ன விதம் கர்னலுக்கு அவள் பால் இருந்த மதிப்பை மிகைப்படுத்தியது. அவர் வாழ்க்கையில் சந்தித்த எத்தனையோ பெண்கள் நாகரிகமானவர்கள்தான். வெளிப்பூச்சு மாத்திரம் பளபளக்க வைத்துக்கொண்டு உள்ளே ஒன்றுமே இல்லாமல் வெறும் போலியே உருவமாக இருந்ததை பார்த்திருக்கிறாள். ஆனால் இந்த சீதா கூண்டுக்குள் இருக்கும் பறவையாக இருந்த போதிலும் புஸ்தகங்கள், பத்திரிகைகள் மூலம் தன் அறிவை மிகப்பெரிய அளவில் வளர்த்து கொண்டு செயற்கையின் நிழல் கூட விழாமல் ஒவ்வொரு வினாடியும் உண்மையானவளாக வாழ்ந்து வருவதை எண்ணி
பல நேரம் வியந்திருக்கிறார். அதே போல கர்னலின் சிந்தனை, பேசும் திறன், சிறந்த பண்புகள், ஏன் தமிழ் மொழி மேல் அவர் வைத்திருக்கும் பற்று எல்லாமே சீதாவுக்கு அதிசயமாக இருந்தது. அதுவும் அவர் தமிழ் கவிஞராமே. இந்த மனிதர் சாமானியமானவர் இல்லை, இவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது என்று அடிக்கடி தன் அத்தையிடம் இரவு நேரங்களில் மெல்ல சொல்வாள். உலக விஷயங்கள், புஸ்தகங்கள், கவிதை என்று வளர்ந்த அவர்கள் நட்பு நாட்கள் செல்ல செல்ல உருகி இறுகி இணைந்ததை இருவருமே நன்கு உணர்ந்தார்கள். அத்தியாயம் 2. தன் இராணுவ அனுபவங்களை பற்றி கர்னல் கூறும்போது சிறு குழந்தையின் ஆர்வத்துடன் கண்களை அகல விரித்துக் கொண்டு சீதா கேட்பாள். அதே போல அவளின் இளம் வயது திருமணம், அவளுடைய பெற்றோரின் குணங்கள் முதலியவற்றை சீதா மெதுவாக விவரிக்கும் போது ஆடாமல் அசையாமல் அமர்ந்து கொண்டு பரிவோடு கேட்பார் கர்னல். ஒன்று சொல்ல மறந்துவிட்டேனே, ஆரம்பம் முதற்கொண்டே மாலை நேரங்களில் அவர்கள் சந்திக்கும் போது மது அருந்திக் கொண்டேதான் அவர் பேசுவார். 1 அல்லது 2 பெக் தான் அருந்துவார். இப்போது அளவு மீறியதே இல்லை. இது தவறான செய்கையாகவோ இல்லை பாவமானதாகவோ சீதாவுக்கு தோன்றவில்லை. அவளுக்கு எதிரில் குடிக்கும் முதல் மனிதர் அவர்தான் என்றாலும் கர்னல் செய்யும் எதிலுமே சீதாவுக்கு விகல்பம் தோன்றியதில்லை. மது அருந்திக் கொண்டே பல கதைகளை, தன் வாழ்க்கையின் பல அத்தியாயங்களை சொல்வார் அவர். இந்த மது பழக்கம் எப்படி நம்ம அறியாமலேயே நமக்குள் புகுந்து விடுகிறது என்பது ஒரு பெரிய புதிர் சீதா. இது எப்படி இருக்கும் என்ற துடிப்பிலோ அல்லது 4 பேர்களுடன் பழக சௌகரியமாக இருக்குமே என்ற ஆர்வத்திலோதான் மனிதர்கள் பலரும் இதை ருசிக்கிறார்கள். ஆனால் அந்த பழக்கமே விஸ்வரூபம் எடுத்து தங்களை மூழ்கடிக்கும் அளவுக்கு எப்படியோ சென்று விடுகிறார்கள். நீ என்னை தினமும் பார்க்கிறாயே தானே, நான் அளவு மீறி குடிப்பவன் என்று நினைத்து விட்டாய் அல்லவா? தவறு சீதா, தவறு. நானும் எத்தனையோ நாட்கள் அளவு மீறி குடித்துவிட்டு என்னவெல்லாமோ செய்திருக்கிறேன் சீதா. இப்படித்தான் பாதிரியாரிடம் மன்னிப்பு கோரும் மனிதன் தன் குற்றங்களையும் செய்கைகளையும் எப்படி வெட்கமில்லாமல் ஒளிவு மறைவில்லாமல் கூறுவானோ அதே போலவே கர்னலும் நாளாக ஆக சீதாவிடம் அனைத்தையும் சொல்ல முற்பட்டார். சீதாவிடம் தன்னை பேச வைக்கும் காந்த சக்தி இருக்கிறது என்பதை விட அவளுடைய பரந்த மனம், சிந்தனைகள் தான் சொல்வதை அவள் சரியாக புரிந்து கொள்ள வைக்கும் என்ற எண்ணமே கர்னலுக்கு தோன்றி அப்படி பேச வைத்தது. அவருடன் சிநேகம் வைத்திருந்த சில, ஆமாம் பல அல்ல சிலதான், பெண்களின் குணாதிசயங்களை சிரித்துக்கொண்டே கூறுவார். தான் ஒருவரிடமும் இணைந்து விடாமல் தாமரை இலை தண்ணீராக இருந்ததையும் சொல்வார். அதில் அவருக்கு ஓரளவுக்கு பெருமை இருந்ததாக சீதாவுக்கு புரியும். ஆண் பெண் உறவு ரொம்ப அழகானது, சிறந்தது, அருமையானது. அதை புரிந்து கொண்டு யார் வாழ்கிறார்கள் சீதா என்பார் ஒரு நாள். ஆணை தன் அழகால் பெண் அடிமையாக்க நினைத்தால் அது முழு முட்டாள்தனம் என்று சொல்வார் மற்றொரு நாள். ஒன்றுக்கும் பதில் சொல்லாமல் அமைதியாக இருப்பாள் சீதா. பேசேன் சீதா, என்ன பதிலையே காணோம் என்று கர்னல் வற்புறுத்தினால் மெல்ல கன்னம் குழிவில சிரித்துவிட்டு, எனக்கு என்ன தெரியும் கர்னல், உங்களுக்கு சரிசமமாக என்னால் பேச முடியுமா என்ன என்பாள் அவள். அவளுடைய அடக்கமான பதிலை ரசித்தவாறே அத்துடன் விட்டுவிடுவார் கர்னல். அரவிந்தர், சுவாமி சின்மயானந்தா போன்றவர்களின் புஸ்தகங்களை பற்றியும், தாகூர், உமர்கயாம், பாரதியார் போன்றோரின் கவிதைகளை பற்றியும் பேசுவார்கள், அப்படி பேசுவார்கள். அவர் ஒரு கவிதையை படிப்பார், அவள் சன்ன குரலில் அதற்கு ராகம் போட்டு பாடுவாள். தனக்கு தெரிந்ததையெல்லாம் சீதாவுக்கு சொல்லித்தர வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு. அதன் பேரில் பியானோ வாசிக்கவும் அவளுக்கு கற்றுக் கொடுத்தார். அவளிடம் இருந்த பொறுமை, பிறரை அனுசரித்து போகும் குணம் ஆகியவற்றை நன்கு புரிந்து கொண்டார். இப்படி ஒருவரிடம் இருந்து மற்றவர் அறிந்து கொண்டது, புரிந்து கொண்டது எத்தனையோ உள்ளன. பகல் 3 மணிக்கு சந்திப்பார்கள், மாலை 6 மணி வரை அது நீடிக்கும். அவர்கள் பழக்கத்தில் ஒரு அளவு இருந்தது, கண்ணியம் இருந்தது, நாணயம் இருந்தது. சீதாவுடன் பழக ஆரம்பித்ததில் இருந்து கர்னல் மாலை இரவு நேரங்களில் அதிகமாக வெளியே செல்வதையே விட்டுவிட்டார். மறுநாளைக்கு சீதாவுடன் விவாதிக்க ஒரு கவிதையோ ஒரு புஸ்தகமோ வேண்டுமே என்று தேடி தேடி எடுத்து வைப்பார். மாடி பால்கனியில் நின்று எதிர் வீட்டையே உற்று நோக்கி கொண்டிருக்கும் அவருக்கு மெல்லிய தென்றல், அருகே படர்ந்து வாசமிகும் மல்லிகைகளை பூத்து சொரியும் மல்லிகை கொடி, எல்லாவற்றிலுமே சீதாவிடம் காணப்படும் மென்மை இருப்பதாக தோன்றும். வாட் அ வண்டர்ஃபுல் கேர்ள், என்ன சமர்த்து, அடக்கம் என்று திரும்ப திரும்ப சொல்லி மகிழ்வார். அன்று இரவு தூக்கம் வராமல் தன் படுக்கையில் குறுக்கும் நெடுக்குமாக உலவிக் கொண்டிருந்தார் கர்னல். அவருக்குள் ஏதோ ஒரு படபடப்பு, துடிப்பு,
என்னவென்று அவருக்கே தெரியவில்லை. உள்ள குமுறலை எழுத்தில் வடிக்க எண்ணி அதையே கவிதையாக எழுதினார். மறுநாள் மாலை சற்று முன்னே வந்துவிட்டபடியாலும் மாடியில் இருந்து கர்னல் இறங்கி வராததாலும் தானே பியானோவின் முன் அமர்ந்து மனதுக்கு இதமான ஒரு டியூனை வாசிக்க முற்பட்டாள் சீதா. மாடியில் முகம் கழுவிக் கொண்டிருந்த கர்னலுக்கு அந்த இனிமையான சங்கீதம் கேட்டது. அவ்வளவுதான். முதல் நாள் எழுதிய கவிதையை எடுத்துக்கொண்டு மாடிப்படிகளில் ஒரே தாவலாக இறங்கி வந்தவர் முகத்திலும் நெஞ்சிலும் ஒரே சந்தோஷம். சீதா, சீதா, நான் ஒரு புது கவிதை எழுதியிருக்கேன் என்று கவிதை தாளை அவள் முன் நீட்டினார். குழந்தையைப் போல ஆசை கொப்பளிக்க பேசிய கர்னலை பார்த்து வியந்தவாறே கவிதையை வாங்கிக் கொண்டாள் சீதா. உறக்கப்படி சீதா என்று கேட்டார். சீதா படித்தாள். வசந்தம் வரும் என்ற நம்பிக்கையை அழிக்க கொடும் பணி இருந்தாலும் என் அன்பே, நம்மால் என்றோ பாடப்படுவதற்கென இனிமையான பாடல்கள் எத்தனையோ பிறவாது காத்திருக்கின்றன. எங்கோ இருக்கும் ஒரு மலையில் தங்கமும் பச்சையுமாக வண்ண மலர்கள் பூக்கின்றனவாம். அங்கு உன் நெஞ்சம் தாங்கும் அளவுக்கு நல்ல சுவையான கனவுகளும் பல உள்ளனவாம். படித்துக்கொண்டே போன சீதா நிறுத்தினாள். எதிரே நின்று கொண்டிருந்த கர்னலின் முகத்தை பார்த்தாள். அது ஒரு உணர்ச்சி கடலாக இருந்தது. பனித்திருந்த அவருடைய கண்களும் அவள் கண்களும் சந்தித்தன. காலமெல்லாம் யுக யுகமாக காத்திருந்து ஏதோ செய்தியை சொல்ல துடிக்கும் துடிப்பு அவற்றில் தெரித்தது. நிறுத்ததை சீதா, பிளீஸ், மேல படியேன். குரல் கம்ம கெஞ்சினார் கர்னல். என் உயிரே. புரியாத பல விஷயங்கள் புரிந்து தன்மேல் பூவாக சொரிவதை சீதா உணர்ந்து கொண்டே மேலே படித்தாள். என் உயிரே, என்றோ ஒரு நாள் நாம் மீண்டும் திண்ணமாக சந்திப்போம். எந்த நாளில் சூரியன் மேகக்கோட்டையிலிருந்து விடுபட்டு வெளிவருகிறானோ அந்த நாள், அந்த நேரம் நாமும் சேர்ந்தே தீர்வோம். அப்போது எங்கிருந்தோ நீ என்னிடம் ஓடி வருவாய். தென்றலின் வெப்பத்தைப் போல வருவாய். பனியின் முத்தமிடும் மென்மையுடன் வருவாய். மீண்டும் நாம் சேரும் அந்நாளுக்காக காத்திருப்பேன். என் காதலின் ஜோதியே, அதுநாள் வரை என்னை எப்போதாவது மட்டுமே நினைத்திரு. நீ மறுபடியும் என்னவளாக ஆகும் நாள் வரும் வரை இடையில் இருக்கும் காலத்தை, ஓ கடவுளே, நீ வேகமாக ஓட்டமாட்டாயா? படித்து முடிக்கும் முன்பாகவே அவர்கள் இருவருக்கும் புரிந்துவிட்டது ஏன் தங்கள் நடுவிலும் இப்படி ஒரு ஏக்கம் பந்தம் என்று. துளி துளியாக சேர்ந்த கண்ணீர் மெல்ல மெல்ல பெரிதாகி வெள்ளமாக ஓவென்று பிரவாகம் எடுத்து ஓடுவது அவர்களுக்கு தெரிந்தது. சிலையாக அமர்ந்திருந்த சீதாவின் அருகில் வந்து குனிந்து அவளது முகத்தை தன் கைகளால் பூவை போல் ஏந்தி கொண்டு சீதா என்றார் கர்னல். உருகினாள் சீதா. தெய்வீக காதல் மலர்ந்தது அங்கே. அத்தியாயம் 3. தோட்டத்தில் பறந்து திரிந்த பட்டாம்பூச்சிகளில் புதிய நிறங்களை பார்த்தாள் சீதா. புல்வெளி பச்சை பசேல் என்றும் ஆகாயம் நீளமாகவும் காட்சியளித்தன அவளுக்கு. எதிலுமே ஒரு ரம்மியம், ஒரு இதமான சங்கீதம் கலந்திருப்பதாக நினைத்தாள் அவள். யாரோ ஒரு கவி ஒரு காதலி பாடுவதாக எழுதுகிறான். பனிமலர் அதனில் புதுமணம் கண்டேன். வானில் கடலில் வண்ணங்கள் கண்டேன். தனிமையில் இனிமை கண்டேன். சரியாகத்தான் சொன்னான் அவன். காதல் அப்படிப்பட்டது தானே. நம் சீதா மாத்திரம் இதற்கு விதிவிலக்கா என்ன? கர்னல் அருகில் வந்து தன் முகவாயை தொட்டு சீதா என்று அழைத்த மாத்திரத்தில் கோடானு கோடி உணர்ச்சிகளை அல்லவா அனுபவித்தாள். வாழ்நாள் எல்லாம் காத்திருந்தது இந்த நேரத்துக்காக, இந்த உணர்வின் விழிப்புக்காகத்தானே என்று அவள் மனம் பாடியது. அன்று அதற்கு பிறகு என்ன நடந்தது, தான் எப்படி வீடு வந்து சேர்ந்தோம் என்பதெல்லாம் அவளது நினைவில் தங்கவே இல்லை. அவளுக்கு உரைத்ததெல்லாம் தான் காதல் வயப்பட்டிருக்கிறோம் என்பதுதான். இது ஏன் எனக்கு முன்பே புரியவில்லை என்று தனிமையில் அமர்ந்தவாறு தனக்குத்தானே பல தடவை முனகிக் கொண்டாள். யோசிக்க யோசிக்க அவளுக்கு ஒன்று புரிந்தது. புஸ்தகத்தில் படிப்பது போல கண்டதும் வருவது அல்ல காதல். அன்பு அளவு மீறி போய் ஒரு நாள் விழிப்பில் காதலாக தன் விஷயத்தில் மாறி இருக்கிறது என்று. நேரம் செல்ல செல்ல தன் இருதய துடிப்பு கர்னல் கர்னல் என்று சொல்வது போலவும், இரத்த நாளங்கள் எல்லாம் உஷ்ணமேறி கொதிப்பது போலவும், ஓ இன்னும் என்னவெல்லாமோ அவளுக்கு தோன்றியது. மொட்டு மலராகும் முன்பே அதை பறித்துவிட்ட இறைவன் மீண்டும் அந்த மொட்டுக்கு உயிர் கொடுத்து அதை அழகாக, மிக மிக அழகாக மலரச் செய்தான். ஆஹா, மலர்ந்த சீதாதான் எப்படி இருந்தால். மறுநாள் காலை இரவெல்லாம் உறங்காமல் இருந்ததால் சற்றே சிவந்த விழிகளும் ஆனால் துள்ளும் மனமுமாக இருந்த கர்னல் சுமார் 8 மணி அளவில் சீதாவின் வீட்டுக்கு போனார்.
இரவில் நன்றாக யோசித்து விட்டுத்தான் அந்த முடிவுக்கு வந்திருந்தார். தன்னுடைய இத்தனை வயதில் தன்னுள் ஏதோ ஒரு மாறுதல் கடந்த 2 மாத காலமாக தோன்றி வருவதை அவர் உணர்ந்துதான் இருந்தார். அது என்ன என்று தெரியாததாலும் புரியாததாலும் பல நாட்கள் ஏன் இப்படி என்று வியந்தது உண்டு. நேற்று வெகுநேரம் அவரை சிந்தித்த போதுதான் புரிந்து கொண்டார் தான் சீதாவை காதலிப்பதை, அவளை தன் மனக்கோவிலின் தெய்வமாக பிரதிஷ்டை செய்துவிட்டதை. இதற்கு என்ன முடிவு என்று ஆராய்ந்ததில் சீதாவிடம் மேலும் இதை பற்றி பேசும் முன்பாக அத்தையிடம் தன் மனதை சொல்வதுதான் முறை என்று அவருக்கு தோன்றியது. அதனால்தான் இப்போது அங்கே வந்திருந்தார். படியேறி வீட்டினுள் நுழைந்தார் கர்னல். தான் சொல்லப்போவது சரியான காரியம்தானா என்ற எண்ணம் அவரை குடைந்தெடுத்துக் கொண்டிருந்தது. உள்ளே வந்த அவர் கண்களுக்கு கூடத்தில் அமர்ந்தபடி தலைக்கு குளித்ததால் ஈரமாக இருந்த கூந்தலை உலர்த்தி கொண்டு பெண்மையே உருவாக சீதா இருப்பதும் அருகில் அத்தை உட்கார்ந்திருப்பதும் தெரிந்தது. அவர்களின் அருகில் சென்றார் கர்னல். சீதா தன் அத்தையிடம் ஏதோ சொல்லி இருப்பாளோ என்ற எண்ணத்தில் அவளது முகத்தையே ஊன்றி கவனித்தவர் அங்கிருந்த கண்களில் தன் பிம்பத்தையும் பொங்கும் காதலையும் சட்டென்று சிவந்த கண்களையுமே பார்த்தார். மௌனமாக இருந்த அவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்த அத்தைக்கு ஏதோ புரிவது போல இருந்தது. வாருங்கள் என்று எழுந்து நின்று கர்னலை அழைத்தார். பெரியம்மா, நான் வந்து என்று முதலில் தயங்கிய கர்னல் என்ன தோன்றியதோ தன் முகத்தை நிமிர்த்தி கனத்த குரலில் கம்பீரமாக சொன்னார். சுற்றி வளைத்து நான் பேச விரும்பவில்லை. பெரியம்மா, உடனேயே விஷயத்துக்கு வருகிறேன். நான் இப்போது சொல்லப்போகும் சமாச்சாரத்தில் நீங்கள் அதிர்ச்சி அடையலாம், கோபப்படலாம், ஏன் ஆத்திரமும் படலாம். ஆனாலும் நான் எண்ணுவதோ இல்லை உணர்ந்து விட்டதோ அதனால் மாறப்போவதில்லை என்றவர் ஒரு நிமிஷம் நிறுத்திவிட்டு, பெரியம்மா, நீங்கள் நம்பும் தெய்வத்தின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நீங்கள் என்னை நம்ப வேண்டும். நான் சீதாவை மனமாற காதலிக்கிறேன், அவளை மணக்க ஆசைப்படுகிறேன். பெரியம்மா, உங்கள் சம்மதமும் சீதாவின் சம்மதமும் கிடைக்குமா? ஸ்தம்பித்தே போனார் அத்தை. சில வினாடிகளுக்குத்தான். பிறகு தலையை திருப்பி சீதாவை பார்த்தார். கர்னலையும் கவனித்தார். 50 வயது மனிதரும் 20 வயது பெண்ணும் ஓர் உன்னதமான காதலில் பாசத்தில் சிக்குண்டிருப்பது அவருக்கு புரிந்தது. தான் வணங்கும் தெய்வம் தன் பிரார்த்தனைக்கு செவிசாய்த்திருக்கிறது. தனக்கு பிறகு சீதாவை பார்த்து கொள்ள ஒரு அருமையான மனிதர் கிடைத்திருக்கிறார் என்றுதான் அத்தைக்கு தோன்றியது. சீதா என்று மெல்ல அழைத்தார். அவளிடம் இருந்து வாய் சொற்களாக ஒரு பதிலும் கிடைக்காவிட்டாலும் கண்களால் சம்மதத்தை உணர்ந்தார் அத்தை. திடீரென்று சந்தோஷம் பீரிட்டது அவருக்கு. எல்லாம் பகவான் செயல், சந்தோஷமாக நன்றாக தீர்க்காயசோடு இருக்கணும் என்று வாழ்த்தியவர் கண்களில் இருந்து கண்ணீர் உருண்டு கன்னத்தில் ஓடவே அதை மறைக்கும் சாக்கில் சீதாவையும் கர்னலையும் அங்கே தனியே விட்டுவிட்டு வெளியில் போய்விட்டார். அதற்கு பிறகு சீதாவும் கர்னலும் சந்தித்துக் கொண்ட விதமே வேறு மாதிரியாக இருந்தது. முன்பிருந்த பேச்சோ ஆரவாரமோ இருக்காது. ஒரே அமைதிதான். மணிக்கணக்கில் ஒருவரை ஒருவர் நோக்கியபடியே அமர்ந்திருப்பார்கள். கண்கள் தான் 1000 பேசும். அருகில் வருவதோ தொட முயல்வதோ ஒன்றுமே இல்லை. உடற்கவர்ச்சியே இல்லாத அருமையான காதல் அது. மனதோடு மனமொன்றி உயிரோடு உயிர் சங்கமமான காதல் அல்லவா அது? அதுதான் முன்பே சொன்னேனே, தெய்வீக காதல் மலர்ந்தது அங்கே என்று. ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும் அவர்கள் தோட்டத்து புல்தரையில் அமர்ந்திருந்த போது கர்னல் கேட்டார், சீதா, எனக்குள் அரித்து கொண்டிருக்கும் 2 முக்கியமான சந்தேகங்களை உன்னிடம் சொல்ல வேண்டும் போல இருக்கிறது. சொல்லட்டுமா? என்று அவள் சொன்னதும், கர்னல், எனக்கு வயது 49, உனக்கோ 21. உன் வயதில் எனக்கு மகன் இருக்கலாம். இந்த வயதில் நான் செய்வது சரியா என்றே எனக்கு தெரியவில்லை. மேலும் என் பழைய வாழ்க்கையை பற்றி உன்னிடம் என்னவெல்லாமோ சொல்லியிருக்கிறேன். நீ இப்போது அவற்றை நினைத்தால் என்னை பற்றி என்ன நினைப்பாயோ என்று பயமாக இருக்கிறது. நான் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாலும் நடுநடுவில் இந்த எண்ணங்கள் தோன்றி என்னை நிலைகுலைய வைக்கின்றன சீதா என்று கரகரத்த குரலில் சொன்னார். குழந்தை மாதிரி முகத்தை வைத்துக்கொண்டு கர்னல் அப்படி வெளிப்படையாக பேசியதும் சீதாவுக்கு அருகில் வந்து அவரை அள்ளிக்கொண்டு ஆறுதல் சொல்ல வேண்டும் போல தோன்றியது. குனிந்து புல்தரையில் கிடந்த அவர் கையை எடுத்து தன் கையோடு கோர்த்து கொண்டாள். பிறகு அதை தன் கன்னத்தில் வைத்து மெல்ல அழுத்திக் கொண்டாள். அந்த கணத்தில் இருவருமே தங்களை இழந்தார்கள். ஓர் ஆடவனும் பெண்ணுமாக தங்களை உணர்ந்து கொண்டார்கள். அவர்கள் நடுவில் இருந்த வயது வித்தியாசம் ஓடியே போயிற்று.
இதுவே கர்னலின் முதல் சந்தேகத்துக்கு பதிலாகவும் இருந்தது. பிறகு சீதா சொன்னாள், நீங்கள் எத்தனையோ பெண்களிடம் பழகி இருக்கலாம் கர்னல், ஆனால் என்னைத்தானே மணக்க விரும்புகிறீர்கள். இது எவ்வளவு மாறுபட்டது மற்றவற்றில் இருந்து அல்லவா? நாம் ஒருவரை ஒருவர் காதலிக்கிறோம். இது உங்களுக்கு புரியவில்லையா? முதல் தடவையாக சீதாவை அருகில் இழுத்து அணைத்துக் கொண்டார். அவருடைய தோள்களில் தன் தலையை சாய்த்து கொண்டாள் சீதா. எவ்வளவு நாளிகை அந்த நிலையிலேயே இருந்தார்களோ. அத்தை ஜோசியரிடம் போய் திருமணத்திற்கு நாள் கூட பார்த்து விட்டாள். இன்னும் சரியாக 22 நாட்களில் மணமக்களின் விருப்பப்படி எளிமையான முறையில் ஒரு கோவிலில் திருமணம் நடக்கப் போகிறது. கர்னல் சிறுபிள்ளையாகவே மாறிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். நித்தம் பொழுது விடிந்தால் சீதாவுக்கென்று கார்டு ஒட்டிய ஒரு பரிசு பொருள் அவள் வீடு தேடி வந்து நிற்கும். புடவைகள், சின்ன கற்கள் பதித்த மோதிரம், புஸ்தகங்கள், சென்ட் பாட்டில்கள், மலர் செண்டுகள் இத்தியாதி இத்தியாதி. தானே அவளிடம் கொடுக்க வெட்கப்பட்டவராய் கடையில் இருந்தே நேரே அவளுக்கு அனுப்பிவிடுவார். அன்றும் அப்படித்தான். அன்று வந்திருந்த பரிசு பொருட்களை ஆவலுடன் பிரித்தாள் சீதா. வெள்ளியில் அழகிய வேலைப்பாடுகளை கொண்ட ஒரு போட்டோ பிரேம், அதனுள் அவளுடைய புகைப்படம். 2 நாட்களுக்கு முன்பு அவரே அவளை எடுத்ததுதான். மிகவும் அழகாக இருந்தது. கூடவே இருந்த ஒரு வெள்ளை கவரை பிரித்தாள். காத்திருக்கிறேன் என்ற தலைப்பில் அவர் எழுதிய வசந்தம் வரும் கவிதை பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டிருந்தது. அதற்கு அடியில் எழுதியிருந்தார், அரவிந்தர் சொன்னபடி, ஓர் உண்மையான உள்ளம் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளை காட்டிலும் வலிமையானது என்ற வாக்கை என்னை உணர வைத்த என் சீதாவுக்கு சமர்ப்பணம். படித்துவிட்டு விசித்து விசித்து அழுதாள் சீதா. ஏன்? இப்படிப்பட்ட ஒரு மனிதரின் அன்பை பெற தனக்கு தகுதி இருக்கிறதா என்றுதான். திருமணத்திற்கு இன்னும் 15 நாட்கள் தான் இருந்தன. கொடைக்கானலில் உள்ள கர்னல் எஸ்டேட்டில் ஏதோ தகராறு என்று இன்று காலை தகவல் வந்தது. உடனே நேரில் வந்து நிலவரத்தை சரி செய்யுமாறு எஸ்டேட் மேனேஜர் தெரிவித்திருந்தார். அதிகம் போனா 5 நாட்கள் ஆகலாம் சீதா, போய்விட்டு வந்து விடுகிறேன். மேலும் திருமணத்திற்கு பிறகு நாம் தேனிலவுக்கு போய் இருக்க அந்த வீட்டை தயார் செய்ய வேண்டாமா? என் இதய மகாராணி வருவதற்கு அம்மாளிகை தயாராக வேண்டாமா என்று நாடக பாணியில் பேசியதும் கழுக்கென்று சிரித்த சீதா, சரி போய் வாருங்கள் என்று மனமில்லாமலே சொன்னாள். மறுநாள் காலை நன்கு விடியும் முன்பே கர்னல் தன் காரில் கொடைக்கானலுக்கு புறப்பட போகிறார். இரவு 7 மணி வரை அவருடனேயே பொழுதை கழித்த சீதா, உடம்பு பத்திரங்க, சீக்கிரம் வந்துருங்க, போன்ல பேசுங்க என்று 100 தடவை சொல்லிவிட்டு தன் வீட்டுக்கு வந்துவிட்டாள். இரவு மணி 9:30 இருக்கும். என்னவோ ஒரு துடிப்பு இருக்கை கொள்ளவில்லை அவளுக்கு. ஏனோ மறுபடியும் கர்னலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம். போய் அவரை பார்த்துவிட்டு வந்து விடட்டுமா அத்தை என்று கேட்டவளை ஆச்சரியத்துடன் பார்த்தவாறே, சுருக்க வந்துருமா, ராத்திரி வேலை என்றார் அத்தை. அவசர அவசரமாக தன் வீட்டில் இருந்து எதிர் வீட்டுக்கு ஓடினாள் சீதா. பிரம்மாண்டமான அந்த கேட்டை கடக்கும் போது கல்லோ கட்டையோ தடுக்கவே இடறி விழுந்தாள். அது குத்தியதால் தடுக்கிய இடத்திலிருந்து ரத்தம் கசிவதையும் பார்த்தாள். வாசல் கேட்டுகளில் இருந்து வளைந்து நெளிந்து சென்ற பாதையின் முடிவில் தூரத்தில் புதிய, அவளுக்கு பழக்கமில்லாத ஒரு வண்டி நின்று கொண்டிருந்தது. அதனுள் ஒருவன் டிரைவராக இருக்குமோ என்னவோ அமர்ந்து கொண்டு புகைப்பிடித்துக் கொண்டிருந்தான். காலில் ஏற்பட்ட காயத்தின் வலியை பொருட்படுத்தாமல் விந்தி விந்தி உள்ளே நடந்து சென்ற சீதா போர்டிகோவை நெருங்கும் போது யாரோ உரத்த குரலில், ஒரு பெண்ணின் குரலில் சிரிப்பதை கேட்டு அண்ணாந்து பார்த்தாள். மேலே பால்கனியில் கர்னலின் படுக்கை அறையை ஒட்டினார் போல இருக்கும் திறந்த வெளியில் யாரோ ஒரு பெண் நாகரிகத்தின் பிடியில் சிக்கிய உடை அணிந்திருந்தாள். கர்னலும் அவளும் மிக மிக அருகில் நின்று கொண்டிருந்தார்கள். அவள்தான் சிரித்தாள். அதோடு நிற்காமல் முன்னே சாய்ந்து செல்லமாக கர்னலின் தோள்களில் ஒரு அடியும் கொடுத்துவிட்டு மீண்டும் சிரித்தாள். சீதாவுக்கு கால் காயம் வலிக்கவில்லை, ஆனால் நெஞ்சு வலித்தது. உலகமே கசந்தது. சிவசங்கரி அவர்கள் எழுதிய காத்திருக்கிறேன் நாவலின் பகுதி 2 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 4. நினைக்க நினைக்க தான் எப்படி அப்படி ஒரு மட்டமான மோசமான செயலை செய்தோம் என்று கர்னலுக்கு விளங்கவில்லை. காரில் விடியற்காலை கிளம்பி மதுரையை நோக்கி சென்று கொண்டிருந்தவருக்கு முதல் நாள் இரவை நினைக்கும் போது உண்மையாகவே குமட்டிக் கொண்டுதான் வந்தது. சீதா வந்துவிட்டு போன சிறிது நேரத்துக்கெல்லாம் போன் ஒலித்தது. எடுத்தவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. டெல்லியில் அவருடன் பழக்கம் வைத்திருந்த ஒரு பெண் தான் பேசினாள். ஏதோ வேலையாய் சென்னைக்கு வந்திருக்கிறாளாம். மறுநாள் டெல்லி போக போவதாகவும்
தன்னை பார்க்க ஆசைப்படுவதாகவும் அவள் சொன்னபோது ஒரு கணம் தாமதித்தார். பிறகு, சி, இதென்ன அசட்டுத்தனம், இவளை கண்டு நான் ஏன் தயங்க வேண்டும்? மேலும் என் அருமை சீதாவை பற்றி இவளிடம் சொல்லலாமே என்று தோன்றவே, என் வீடு இந்த இடத்தில் இருக்கிறது, வந்துவிடு என்று சொல்லிவிட்டார். அவளும் வந்தாள். வந்தவள் சும்மா இருக்கக்கூடாதோ? சோம்பும் பார்லியும் கலந்த மத்திய பிரதேசத்தில் தயாரான ஒரு சிறந்த மதுவாம், அதையும் எடுத்துக்கொண்டு வந்தாள். டார்லிங், உங்களுக்காக இதை ஸ்பெஷலா கொண்டு வந்த என்று கீச்சு குரலில் கத்தியவாறே 2 கண்ணாடி டம்ளர்களை கொண்டு வருமாறு பணித்தாள். போதாத வேலை, சனி வேலை செய்தது என்றெல்லாம் சொல்வார்கள் பாருங்கள். கர்னலின் நேரம் அப்போது அப்படி இருந்தது. போகிறாள், இவளை திருப்தி செய்ய ஒரே ஒரு வாய் அருந்துவோம், பிறகு இவளை அனுப்பிவிடலாம் என்று நினைத்து கொண்டு அவள் சொன்னதற்கு இசைந்தார். போடக்கூடாத விஷயங்கள் எல்லாம் போட்டு செய்திருந்த அந்த மதுவை ஒரு வாயோடு நிறுத்த இயலவில்லை. தவிரவும் மது அருந்தும் பழக்கத்தை அறவே விட்டுவிட்டவராக இருந்தபடியால் சிறிது அருந்திய உடனேயே அவர் தன் நிலையை இழக்க தொடங்கிவிட்டார். என்னென்னவோ பேசிக்கொண்டிருந்த தவறு தவறு பிதற்றிக் கொண்டிருந்த அந்த பெண், கர்னல், உங்கள் சமீபத்திய பெயிண்டிங் கலெக்ஷனை நான் பார்க்க வேண்டாமா என்று கொஞ்சிக் கொண்டு கேட்கவும், ஷூர் என்று சொல்லி அவளை மாடி ஹாலுக்கு அழைத்துச் சென்றார். ஓவியங்களை பார்த்தேன் என்று பெயர் பண்ணிவிட்டு, வாங்களே, திறந்த வெளிக்கு போவோம், நிலா வீணாக காய்கிறதே என்று அவரை அழைத்து கொண்டு பால்கனிக்கு போனாள். சீதா அப்போதுதான் வந்திருக்கிறாள். தன் சீதா வந்ததோ பார்த்ததோ போனதோ அவருக்கு தெரியாது. பேசிக்கொண்டே கர்னலின் படுக்கை அறைக்கு சென்றுவிட்ட அந்த பெண் திடீரென்று அசடு வழிய சிரித்துக்கொண்டே டார்லிங் என்று முனகியவாறு அவர் மேல் சாய்ந்தாள். என்ன இருந்தாலும் பழக்கப்பட்டவர்தானே அந்த ராஜசேகரன். அவளுக்கு என்ன தேவை என்று அவருக்கு புரிந்துவிட்டது. அவளை நோக்கி திரும்பினார். அந்த சமயம் அவர் கண்களில் மேஜை மேல் வைக்கப்பட்டிருந்த சீதாவின் புகைப்படம் தெரிந்தது. ஐயோ, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு உண்டாயிற்று. என் சீதா, என் உயிரான சீதா இருக்க வேண்டிய இடத்தில் இவளா என்கிற எண்ணம் உலுக்கியது. தன் நிலையை புரிந்து கொண்டார். ஏய் என்று அந்த பெண்ணை அதட்டியவர், என்னை யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? இல்ல, யாருன்னு நினைக்கிற? நான் இப்போது பழைய ராஜா இல்ல, புதிய ராமன், தெரியுமா? சீதாவின் கணவன். மரியாதையாக உன் இடத்துக்கு போய் சேரு, கிளம்பு என்று உரிமை விட்டு அவளை மறுவார்த்தை பேச விடாமல் தடதடவென கீழே தள்ளி கொண்டு வந்து அவளுடைய வண்டியில் ஏற்றிவிட்டு டிரைவரிடம் சீக்கிரம் கூட்டிக்கிட்டு போ என்று ஆணையிடவும் செய்தார். பேயறிந்தார் போல இருந்தவள் ஒன்றுமே புரியாதவளாக விழித்துக் கொண்டே போய்விட்டாள். வீட்டினுள் நுழைந்த கர்னலுக்கு தன்மேலேயே கோபமாக வந்தது. தான் இப்படி சீதாவின் கணவனாக போகும் நேரம் அவருக்கு ஆறவில்லை. ஹாலில் இருந்த மதுப்புட்டியை எடுத்தார். டேம் யூ என்று அலறிக்கொண்டே அதை வீசி எறிந்தார். சுவரில் மோதிய அந்த பாட்டில் சுக்கு நூறாகி நொறுங்கி விழுந்தது. அவர் ஆத்திரமும் சற்று தணிந்தது. என்ன நினைத்தாரோ, மாடி படுக்கை அறைக்கு விரைந்து அங்கு தான் வைத்திருந்த சீதாவின் புகைப்படத்தை எடுத்து, என் கண்ணம்மா, மை டார்லிங், என்ன மன்னிப்பாயா, பிளீஸ் மன்னித்து விடு என்று அரற்றினார். இத்தனை வேதனையிலும் அவருக்கு ஒரு திருப்தி, அது தான் பெரிய தவறு ஒன்றும் செய்துவிடவில்லை என்று. உடனே சீதாவுக்கு போன் செய்து தான் செய்ததை கூறி மன்னிப்பு கோர எண்ணினார். ஆனால் கூடவே ஒரு தயக்கமும் இருந்தது. அப்போது மணி இரவு 11:30. அந்நேரத்தில் சீதாவை அழைத்தால் அத்தை என்ன நினைப்பார்? மேலும் சீதாவை கூட என்ன நினைப்பாள்? வேண்டாம், ஊருக்கு போய்விட்டு வந்து சொல்லிவிடலாம். என்ன பெரிதாக நடந்துவிட்டது? ஒன்றுமே நடக்கவில்லையே என்று சமாதானம் சொல்லிக் கொண்டார். நான் ராமன் தான் சீதா, இனி நான் உன் ராமன் தான் என்றபடியே உறங்கியும் போனார். இப்போது காரில் செல்லும் போது மீண்டும் மீண்டும் முந்தின நாள் நிகழ்ச்சி கண்முன் தோன்றி அவரை குடைந்து எடுத்தது. நான் சொன்னால் சீதா புரிந்து கொள்வாள் என்று அடிக்கடி தைரியம் சொல்கிறார் போல சொல்லிக்கொண்டே போனார். கொடைக்கானலை அடைந்தவருக்கு ஒன்று மாற்றி ஒன்று ஏதேதோ வேலைகள் சரியாக இருந்தன. 5 நாட்கள் அங்கு தங்கி ஒரு வழியாக எல்லாவற்றையும் சீர் செய்துவிட்டு 6ஆம் நாள் அங்கிருந்து சென்னைக்கு கிளம்பினார். அந்த 5 நாட்களும் சென்னையிலும் அதன் சுற்றுப்புறத்திலும் அசுர மழை என்று பத்திரிகையில் படித்தார். நடுவில் 2 நாட்கள் சென்னைக்கு போன் செய்து சீதாவுடன் பேச நினைத்தார். வீட்டில் போன் சரியில்லாததால் வெளியில் சென்று முயற்சித்தவருக்கு முதல் நாள் சென்னை இணைப்பு சரியாக இல்லை என்றும் 2ஆம் நாள் நோ ரெஸ்பான்ஸ் எனவும் பதில் கிடைத்தது. ஏமாற்றம் அடைந்த கர்னல் தன் அன்பையெல்லாம் கொட்டி சீதாவுக்கு ஒரு கடிதம் எழுதினார். சென்னைக்கு புறப்பட்ட அன்று சீதாவுக்கென்று அங்கிருந்த ஒரு கடையில்
விலை உயர்ந்த சால்வையையும் வாங்கிக் கொண்டார். சென்னையை வண்டி நெருங்க நெருங்க அவருக்கு பரபரப்பு தாங்கவில்லை. என் சீதா எனக்காக தன் வீட்டில் காத்திருப்பாளா, இல்லை என் வீட்டில் இருப்பாளா? என்ன நிறத்தில் புடவை அணிந்திருப்பாள்? அவளிடம் முதலில் என்ன பேசுவது, எப்படி அந்த முதல் நாள் விஷயத்தை சொல்வது என்றெல்லாம் யோசித்துக் கொண்டே வந்தார். சென்னையை அடையும் போது இரவு மணி 8 இருக்கலாம். எப்போதும் பளிச்சென்று விளக்கு எரியும் சீதாவின் இல்லம் அன்று இருளில் மூழ்கி இருந்தது. வண்டியை கேட்டுக்குள் செலுத்தி நிறுத்தி இறங்கி வாசற்படி ஏறினார். சீதாவின் வீடு பூட்டி கிடந்தது. என்னவென்று புரியவில்லை. ஏமாற்றத்துடன் திரும்பி தன் வீட்டுக்கு சென்றவர் சமையல்காரனை அழைத்து, அம்மா எங்க என்று பரபரப்பாக கேட்டார். அவன் முகத்தில் ஏனோ வருத்தம். பதில் பேசாமல் உள்ளே சென்று ஒரு கவரை கொண்டு வந்து அவரிடம் நீட்டினார். கர்னலின் உடலும் உயிரும் துடித்தன. கைகள் நடுங்கின. பிரித்து படித்தார். என் அன்பரே என்று தொடங்கி எழுதியிருந்தாள் சீதா. ஊரிலிருந்து திரும்பி வரும் உங்களை வரவேற்க என்னை எதிர்பார்ப்பீர்களோ என்னவோ. எனக்கு பதில் இந்த கடிதம்தான் உங்களிடம் வரும். கர்னல், சுற்றி வளைத்து பேசினால் உங்களுக்கு பிடிக்காது. அதனால் நேராக விஷயத்துக்கு வருகிறேன். நீங்கள் ஊருக்கு புறப்படுவதற்கு முதல் நாள் இரவு உங்களை மீண்டும் பார்க்க எண்ணி உங்கள் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் அன்பரே, பார்க்கக்கூடாத எதையோ நான் பார்த்து விட்டேன். எனக்கு மிக பரந்த உள்ளம் இருக்கிறது என்று நீங்கள் அடிக்கடி சொல்வீர்கள். அப்படிப்பட்ட என்னால் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லையா என்று நீங்கள் கேட்கலாம் கர்னல். நான் முன்பு கதையெல்லாம் கேட்டது ஒரு சாதாரண பெண்ணாக. ஆனால் இப்போது இன்னும் சில நாட்களில் நான் உங்களில் பாதியாகவே ஆகப் போகிறேன். உங்களுடன் பல பெண்கள் பழகி இருக்கலாம். எப்படியும் பொழுதை கழிக்க சம்மதித்திருக்கலாம். அவையெல்லாம் என்னை பொறுத்த வரையில் உடற்கவர்ச்சிக்காக, வெறும் உடல் ஆசைக்காக தான் கர்னல். வாழ்க்கையே பாலைவனமாகிவிட்ட எனக்கு மறுபடியும் வாழ ஆசை கொடுத்தீர்களே கர்னல், அது எதற்காக தெரியுமா? உங்களுடன் வாழத்தான். அதை நான் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் என்பது உங்களுக்கு தெரியுமோ என்னவோ. நான் உங்களுடன் வாழ சம்மதித்ததற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? எனக்கு உங்கள் அறிவியெல்லாம் ஒரு மழலையாக்கி தரப்போகிறீர்கள். நாம் இருவருமாக அந்த மழலையை கண்ணில் வைத்து வளர்த்து கணவனும் மனைவியும் குழந்தையுமாக வாழப்போகிறோம் என்ற ஆசைக்காக. இதுவும் உங்களுக்கு தெரியுமோ என்னவோ. தவிரவும் கணவன் மனைவி உறவு ரொம்ப அழகானது, உயர்ந்தது என்று அடிக்கடி சொல்வீர்களே, அதை நிரூபித்து காட்டவும் தான் கர்னல். இந்த எண்ணமெல்லாம் வந்த பிறகு உங்களை மீண்டும் நான் அந்த நிலையில் பார்த்தால் எனக்கு எப்படி இருந்திருக்கும் என்று உங்களுக்கு புரிகிறதா? என் கணவர் உயர்ந்த உள்ளம், சிறந்த அறிவு, கம்பீரமான உருவம் ஆகியவற்றை மட்டும் கொண்டவராக இருந்தால் போதாது. முக்கியமாக அவர் ஒரு மனிதராக இருக்க வேண்டும். கர்னல், மனிதராக இருக்க வேண்டும். நான் உங்களை மனமாற காதலிக்கிறேன். நீங்களும் என்னை உயிராக காதலிக்கிறீர்கள் என்பதெல்லாம் எனக்கு தெரியும் கர்னல். நாம் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து வாழ முடியாது என்பதும் எனக்கு தெரியும். இருந்தாலும் மனிதனாக வாழும் ஒருவர் தானே எனக்கு தேவை. அதனால்தான் இப்போது உங்களை விட்டு போகிறேன் கர்னல். ஆனால் இது 3 மாதங்களுக்கு மட்டும்தான். இது மிகவும் சிரமமான காரியம். நினைத்தாலே நடுக்கமாகத்தான் இருக்கிறது எனக்கு. பலவீனங்கள் மனிதனுக்கு இருக்கலாம் என்றாலும் அந்த பலவீனங்களே அவனை அடிமையாக்கினால் அவன் மிருகமாகி விடுகிறான். மனிதனாக இருப்பதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் போகிறேன். நீங்கள் எனக்கு ஒரு தடவை சொன்னது போல திரும்ப திரும்ப நீங்கள் சொன்னதையே சொல்வதற்கு மன்னிக்கவும். எனக்கு தெரிந்ததெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்தது தானே. ஓர் உண்மையான உள்ளம் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளை காட்டிலும் வலிமையானது என்பதையும் நீங்கள் உணர வேண்டும் என்பதே என் அவா. அது நிறைவேறுமா? வசந்தம் வரும், கண்டிப்பாக வரும் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கிறேன். தயவு செய்து என் விலாசத்தை கண்டுபிடிக்க முயல வேண்டாம். உங்கள் சீதா. நெஞ்சு வெடிக்கும் துக்கம் கர்னலின் உள்ளத்தில் இருந்து கிளம்பி கடிதத்தை படித்து முடிப்பதற்குள் ஆத்திரமாக மாறி வெடித்தது. தான் ஒரு தவறும் செய்யாத போது இவள் தானாகவே எதையோ கற்பனை செய்து கொண்டு இப்படி தன்னை புரிந்து கொள்ளாமல், புரிய வைக்க சந்தர்ப்பமும் கொடுக்காமல் எங்கோ போய்விட்டாளே என்ற ஏமாற்றம் அவருக்கு சீதா மேல் மிகுந்த கோபமாக மாறியது. என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாள் மனதில்? காதலிக்கிறேன் என்பதால் என்னை அடிமை என்று நினைக்கிறாளா? இப்போது என்ன செய்து விட்டேன்? என்னை விட்டு ஓடி போகட்டுமே. இவள் இல்லை என்றால் எனக்கு வாழ்வே இல்லையா? போகட்டும், தொலைந்து போகட்டும். இவள் இல்லாமல் நான் வாழ்ந்து காட்டுகிறேன் என்று தொண்டை கிளிய, கண்கள் சிவக்க அந்த வீடே இரண்டாகும்படி கத்தினார்.
அந்த ஆழ்ந்த சூழ்நிலையில் அவருடைய கூக்குரல் மோதி பயங்கரமாக எதிரொலித்தது. அன்றிலிருந்து கர்னல் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிற்று என்று சொல்லலாம். அத்தியாயம் 5. சீதா மேல் பழி தீர்த்துக் கொள்வதாக நினைத்து முதலில் அவள் புகைப்படத்தை எடுத்து கண்காணாமல் வைத்தார். அவளுக்கு பிடித்தமான கவிதை புத்தகங்கள் முதலியவற்றை எடுத்து தூர எறிந்தார். காலையில் ஆரம்பித்தால் இரவு நிலா தேயும் வரை குடிக்க ஆரம்பித்தார். பாதி நாட்கள் போதை தலைக்கேறி ஹாலிலும் நடக்கும் இடங்களில் எல்லாமும் வாந்தி எடுத்து தன் நிலை இழந்து தடால் என்று விழுந்த பின்பு சமையல்காரனும் தோட்டக்காரனுமாக தூக்கி கொண்டு போய் அவரை படுக்கையில் கிடத்துவார்கள். புகைப்பிடிப்பதை விட்டிருந்தவர் ஒரு நாளைக்கு 50 அல்லது 60 சிகரெட்டுகளை சங்கிலி தொடர் போல பிடிக்க ஆரம்பித்தார். ஆனால் எவ்வளவு சீதாவை மறக்க முயன்றாரோ, அவளுக்கு பிடிக்காததை செய்து வன்மம் தீர்த்து கொள்ள நினைத்தாரோ, அவ்வளவு அவள் நினைவே அவருள் இரண்டர கலந்திருப்பதை அவர் உணராமல் இல்லை. குடித்துவிட்டு தடுமாறியபடி திரும்பினால் எதிரில் இருக்கும் கண்ணாடியில் தூய வெண்மையான புடவை அணிந்து மென்மையான மலரைப் போல சீதா நின்று கொண்டு வாயால் ஒன்றுமே பேசாமல் கண்களால் என் கர்னல், இது நியாயமா என்று வினவுவது போல தோன்றும். அவ்வளவுதான். கையில் இருந்ததை எடுத்து வீசி அந்த கண்ணாடியை உடைப்பார், சீதாவை அழித்துவிட்ட திருப்தியில். ஆனால் அதே கண்ணாடி உடைந்து சிதறி அந்த துண்டங்களில் எல்லாம் ஆயிரம் சீதாக்கள் தெரியும் போது சீதா மை லவ் என்று அழுவாரே, அவற்றை அள்ளி அணைப்பார். கையிலும் மேனியிலும் கண்ணாடி தூள்கள் குத்தி மேனியை ரணமாக்கும். இரவெல்லாம் தூக்கமில்லாமல் புரண்டு கொண்டிருப்பவர் காலையில் எழுந்து வரும்போது வீசும் தென்றலில் அவளுடைய மேனி சுகந்தம் அவள் உபயோகிக்கும் சந்தன பவுடரின் மனம் கலந்திருப்பதாக தோன்றும். ஓ சீதா, என் அன்பே என்று வாய் விட்டு அரற்றுவார். மறுகணமே தன் தவறை உணர்ந்தவராக யூ கெட் அவுட் என்று தலைவெடிக்க கத்துவார். சீதாவை மறக்க வேண்டுமென்ற ஆர்வத்தில் யார் யாரிடமோ செல்வார். பணத்தை வீசி எறிந்துவிட்டு நகரிலேயே உயர்ந்தவளை தேடிச் செல்வார். அவளுடைய வீட்டை நெருங்கி படியேறும் போதே யாரோ தன்னை நெருக்கி மூச்சை அமுக்குகிறார் போல தோன்றும். அதையும் மீறிக்கொண்டு அவளை நெருங்கினால் அது சீதாவின் முகமாகத்தான் மாறும். எத்தனையோ தடவை எதிரில் இருப்பவளை பலார் என்று அறைந்திருக்கிறார். அதன் பலன் நாட்கள் செல்ல செல்ல பைத்தியம் என்ற பட்டத்தை கொடுத்ததோடு தங்களை நெருங்க அனுமதிக்கவே அந்த பெண்கள் மறுத்து விட்டார்கள். பாவம் கர்னல் தன்னை அழித்து கொண்டாரே தவிரவும் தன்னுள் விஸ்வரூபம் எடுத்து ஒன்றாய் கலந்துவிட்ட சீதாவை அவரால் அழிக்க முடியவில்லை. 2 மாசங்கள் ஓடிவிட்டன. அன்று அவரை பரிசோதித்த டாக்டர், உங்கள் நிலைமை மிக மோசமா இருக்கு, உடனேயே நீங்கள் உங்க தீய பழக்கங்களை மாற்றிக்கொள்கிறீர்களா, இல்லை நாங்கள் பலவந்தமாக மாற்ற வேண்டுமா என்று கேட்டுவிட்டு சென்றிருந்தார். ஏனோ தெரியவில்லை, அந்த நேரம் கர்னலுக்கு தன் தனிமை முள்ளாக குத்தியது. மது குடிக்கவோ புகைப்பிடிக்கவோ மனமே இல்லை. உடலெல்லாம் வலித்தது, மனமெல்லாம் நொந்து கிடந்தது. படுக்கையில் புரண்டு படுத்தவர் கண்ணில் கட்டிலின் கட்டை இடுக்கில் நீட்டிக்கொண்டிருந்த ஒரு வெள்ளைத்தாள் தெரிந்தது. அதை வெளியில் இழுத்து பார்த்தார். என் நண்பரே என்று தொடங்கியிருந்த சீதாவின் கடிதம்தான் அது. அன்று ஆத்திரத்தில் வீசி எறிந்தது. இங்கு கிடக்கிறது போலும். ஏதோ ஒரு ஆர்வம் உந்த அந்த கடிதத்தை மீண்டும் மெல்ல படிக்கலானார். படிக்க படிக்க சீதாவே தன் எதிரில் நின்று கொண்டு பேசுவது போன்ற உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. அதில் இருந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவளுடைய உண்மையான அன்பில் உள்ளத்தில் தோய்த்து வெளிவருவது முதல் முறையாக அவருக்கு புரிந்தது. அன்பரே, அவர் கையை பற்றி கொண்டு அழைப்பது போன்ற பிரமை. அவளை தன்னிலிருந்து பிரிக்க முடியாது. சக்தியும் சிவனும் போல நாங்கள் என்று அவருடைய நெஞ்சம் கூவியது. சீதா, என் சீதா என்று வாய் விட்டு அழைத்த கர்னல் மேஜை அறையை திறந்து தூசி படிந்து கிடந்த அவளுடைய புகைப்படத்தை எடுத்து மார்போடு தழுவிக்கொண்டு என் கண்ணம்மா, என் உயிரே என்று புலம்பினார். அவள் பெயரை சொல்ல சொல்ல நாவெல்லாம் இனித்தது, இதயமே லேசாயிற்று. புகைப்படத்தில் முகத்தோடு முகம் வைத்து அவளுடைய கன்னத்திலும் நெற்றியிலும் கண்களிலும் அதரத்திலும் ஏன் முகம் பூராவும் மொத்தமாறி பொழிந்தார். நான் மனிதனாகிவிட்டேன் சீதா, உன் கர்னல் மனிதனாகிவிட்டேன். இனி நான் மிருகம் இல்லை அம்மா, இதை புரிந்து கொண்டு வருவாயா சீதா என்றபடி ஆரம்பத்தில் மெல்ல மெல்ல சொன்ன கர்னல் உணர்ச்சி வசப்பட்டு குரல் உடைய கதறி, சீதா வந்துவிடம்மா, நீ இல்லாத வாழ்வே இல்லை, இதை உன் காதல் கர்னல் உணர்ந்து விட்டான், சீதா வா என்று முட்டிக்கொண்டு
உள்ளம் உடைய அழுதார், கதறினார். அன்றில் இருந்து மதுவை மறந்தார். மற்ற அனைத்தையும் துறந்து விட்டார். சீதாவின் பெயரை கூட தன் எதிரில் சொல்லக்கூடாது என்று ஆட்களுக்கு கட்டளை போட்டிருந்தவர் அன்று வலிய தன் ஆளை அனுப்பி சீதா வீட்டு தோட்டக்காரனை அழைத்து வரச் சொன்னார். அவனிடம் அம்மாவை பற்றி பரபரக்க கேட்கவும் செய்தார். எனக்கு அவங்க விலாசம் தெரியாதுங்களே. மாசம் பிறந்தா செலவுக்கு பணம் இங்க பேங்குக்காரங்க கிட்ட இருந்து வந்துரும். மற்றபடி எனக்கு ஒன்னும் தெரியாதுங்க. அம்மா தான் நாங்க 3 மாசத்துல வருவோம், அது வரைக்கும் வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனாங்களே என்று நீட்டி முழக்கிய போது அவருக்கு மிகுந்த ஏமாற்றமாக இருந்தது. மழைக்கு காத்திருக்கும் சாதக பறவை போல சீதாவின் வரவுக்காக காத்திருந்தார் கர்னல். இதன் நடுவே 2 மாத காலமாக அவர் செய்த செய்கையின் விளைவுகள் அவரது உடல் நலத்தை கெடுக்க ஆரம்பித்து விட்டன. டாக்டர்களின் ஆலோசனையின் பேரில் படுக்கையிலேயே இருக்க முற்பட்டார். பாரதி ஒரு கவிதையில் எழுதுகிறார், எந்தன் வாயினிலே அமுதூறுதே கண்ணம்மா என்ற பெயர் சொல்லும் பொழுதிலே உயிர் தீயினிலே வளர் ஜோதியே எந்தன் சிந்தனையே எந்தன் சித்தமே. இதை மனதார புரிந்து கொண்டு இதையே சதா அரற்றிக் கொண்டிருந்தார் கர்னல். அப்படி இருக்கையில்தான் அந்த கடிதம், ஆம், சீதாவிடம் இருந்துதான் வந்தது. என் அன்பு கோவிலே, கடந்த 2.5 மாதங்களாக நான் பட்ட பாடு அந்த இறைவனுக்கே தெரியும். போதும், இனி என்னால் தாழ முடியாது. நான் உங்களோடு சங்கமமாக வருகிறேன். உங்களை நினைத்த மாத்திரத்தில் பறந்து வந்துவிட தோன்றுகிறது. ஆனால் பாழும் இறக்கைகள் இல்லையே எனக்கு. கல்கத்தாவில் இருந்து வருகிற வெள்ளிக்கிழமை விமானத்தில் உங்களிடம் வருகிறேன். அத்தை அதன் பின் ரயிலில் வருகிறார். கர்னல், நான் வந்து கொண்டே இருக்கிறேன். தாங்கோனா துடிப்புடன் உங்களை சந்திக்கும் வினாடிக்காக காத்திருக்கிறேன். உங்கள் சீதா. இரத்த நாளங்களில் எல்லாம் புதிய ரத்தம் ஓடுவது போல இருந்தது அவருக்கு. சந்தோஷம் கரை காணாமல் போய் ஓவென பல நாட்களுக்கு பிறகு சிரித்தார். வீட்டில் உள்ள அத்தனை ஆட்களையும் அழைத்து, அம்மா வர்றாங்க, 2 நாள்ல அவங்கள வரவேற்க வீடு தயாராகட்டும் என்று உத்தரவிட்டார். வாழ்வே இனித்தது கர்னலுக்கு. ஆனால் அதே நேரம் உடல் பலவீனம் அடைந்து விட்டதாலோ என்னவோ இதயம் வலித்தது. என் சீதா வந்தா எல்லாம் சரியாயிரும் என்று நினைத்து கொண்டே நாட்களை கடத்த முயன்றார். வெள்ளிக்கிழமை. சீதா மத்தியானம் விமானத்தில் வருகிறாள். காலையில் இருந்தே கர்னலுக்கு படபடப்பு தாங்கவில்லை. நன்றாக ஷேவ் செய்து கச்சிதமாக உடையணிந்து கண்ணாடியில் பல தடவை சரிபார்த்து கொண்டார். எல்லாவற்றையும் அவசர அவசரமாக செய்தவர் எப்படியோ விமான நிலையத்துக்கு கிளம்புகையில் தாமதித்து விட்டார். டிரைவர் கூட வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தானே வண்டியை எடுத்துக்கொண்டு அதிவேகமாக விமான நிலையத்துக்கு சென்றார். வாகனத்தை உள்ளே செலுத்தி சரியான இடம் தேடி நிறுத்துவதற்குள் நேரம் ரொம்பவும் ஆகிவிட்டது. அன்று விமான நிலையத்தின் வெளியிலேயே சொல்ல முடியாத கூட்டம். யாராவது முக்கிய பிரமுகர் வருகிறாரா என்ன? அவர் வண்டியை நிறுத்திய இடம் விமான நிலைய கட்டடத்தில் இருந்து சற்று தொலைவில் என்பதால் நடையை சற்றே வேகமாக போட்டார் கர்னல். ரன்வேயில் கல்கத்தா விமானம் வந்து நின்று கொண்டிருந்தது. அதிலிருந்து சாமான்களை இறக்கிக் கொண்டிருப்பதையும் பார்த்தார். தூரத்தே தெரிந்த விமான நிலையத்தின் படிக்கட்டுகளில் விழுந்த அவர் பார்வையில் விழிகளில் சீதா விழுந்தாள். காற்றில் ஆடும் மலராக மென்மையாய் பெண்மையே உருவாக அந்த கூட்டத்தில் கலந்து வருவது அவருக்கு தெரிந்தது. அதோ சீதா! அவர் மனம் கூச்சலிட்டது. சீதா, என் சீதா என்று அழைக்க நினைத்தார். அவ்வளவுதான். சந்தோஷத்தின் வெடிப்பு தாங்காமல் அவரது வாய் கோணுகிறது. விழிகள் உள்ளுக்கு இழுக்கின்றன. கை கால்கள் வலிப்பு வந்து உதைத்துக் கொள்கின்றன. தடார் என்று கீழே விழுகிறார் கர்னல். சுற்றி நின்றிருந்த கார் டிரைவர்களும் டாக்ஸிக்காரர்களும், அடடே, யாரோ விழுந்துட்டாங்க, வலிப்பு போல் இருக்கு, தண்ணி கொண்டு வாங்க என்று கூவிக்கொண்டே ஓடி வந்து அவரை சூழ்ந்து கொள்கிறார்கள். எல்லோரும் விலகுங்கள், என் சீதா வருகிறாள் என்று சொல்ல நினைக்கும் கர்னலின் வாயில் இருந்து சப்தமே வராமல் வாய் மட்டும் கோணுகிறது. தனக்காக காத்திருந்தவர் யாருக்காக தன் வாழ்நாளெல்லாம் காத்திருந்தாரோ அவர் தனது கை கெட்டிய தூரத்தில் அனாதையாக விழுந்து கிடக்கிறார் என்பதை சற்றும் உணராமலே வேகமாக வெளியேறுகிறாள் சீதா. உடனே வீடு வந்து சேர்ந்து தன் கர்னலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் அவளுக்கு. லெப்டினன்ட் கர்னல் ராஜசேகரனின் உயிரிழந்த கண்கள் அக்கூட்டத்தினரின் கால்களிடையே தெரியும் தன்னை தாண்டி கொண்டு ஓடும் அந்த இரு வெண்புறா பாதங்களையே உற்று நோக்கி கொண்டிருக்கின்றன. சிவசங்கர் எழுதிய நாவல் காத்திருக்கிறேன்
நாவல் முற்றும். இந்த கதையில என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காதல், அன்பு இருவருக்குள்ள வருது அப்படின்னா, அதுக்கு வயது வித்தியாசமே இல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த அறிவுத்தனமான காதல் சீதாவுக்கும், கர்னலுக்கும் இடையே ஏற்பட்டு, அந்த உரையாடல்கள் எல்லாமே அற்புதமாக வந்துகிட்டே இருந்தது. ஒரு இடத்துல அவர் தவறு செய்யற மாதிரி இருக்கு அப்படிங்கிறத உணர்றப்போ, சீதா அதை விசாரிச்சிருக்கலாமோ? விசாரிச்சு ஏன்னா கண்ணால பார்க்கறத மட்டும் நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால அத விசாரிச்சு உண்மை என்னன்னு தெரிஞ்சுகிட்டு வேற முடிவு எடுத்திருக்கலாமோ? அப்படிங்கிற ஒரு ஒரு என்னன்னு சொல்றது? ஒரு ஏக்கம் கூட அல்லது ஒரு சந்தேகம் கூட நமக்கு ஏற்படுது சீதா மேல. சோ அவங்க அத புரிஞ்சுக்காம அதிரடியா ஒரு முடிவு எடுத்ததுனால, நல்லா திருந்தி வாழ்ந்துகிட்டு இருந்த கர்னல் தவறான பாதைக்கு போயி, பல மட்டத்துல பல இடங்கள்ல அடிபட்டு, வேதனைப்பட்டு, மன உளைச்சலுக்கு ஆளாகி, தன் உயிரையே தியாகம் பண்ற அளவுக்கு போயிட்டது அப்படிங்கிறது அதுக்கு காரணம் கர்னலா? இல்ல சீதாவா? அப்படிங்கிற ஒரு யோசனை நமக்குள்ள வருது. ஆனா, இதுல புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வயது வித்தியாசத்தை தாண்டி வரக்கூடிய அன்பு அப்படிங்கிறது கண்டிப்பா போற்றுதலுக்குரியது. அதே நேரத்துல வாழ்க்கையில ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு வரக்கூடிய சந்தேகம் அப்படின்னா, அது வாழ்க்கையே சீரழிச்சிடும். வாழ்க்கையே கெடுத்துடும், அழிச்சிரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு என்ன செய்யணும் கணவன், மனைவி அல்லது காதலர்கள் யாராக இருந்தாலும், அத தீர விசாரிச்சுட்டு தான் முடிவு எடுக்கணும். அவங்களுக்கு ஏத்த மாதிரி அப்படிங்கிற ஒரு கருத்த சொல்லி இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். சோ நீங்க இந்த நாவல பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோனுடைய கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு கதையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.